ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ அலோ எம்பெடிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் அலோ எம்பெடிங்னா என்ன, அதை நம்ம ஓகே டிக் மார்க் கொடுத்து அப்லோட் பண்ணுமா அல்லது டிக் மார்க் கொடுக்காம அப்லோட் பண்ணுமா, அதோடைய வேலை என்ன அப்படிங்கிறத பற்றின ஏ டு இசட் ஃபுல் தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அலோ எம்பெடிங்கிற இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா ஃப்யூச்சரில் யூடியூப்லேருந்து உங்களுக்கு வர வேண்டிய வருமானமே குறையும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு அப்டேட் தான் இந்த ஆப்ஷன் தான் இது. ஸோ அது என்ன, எப்படி பண்ணணும், அது எப்படி ஒவ்வொரு வீடியோலையும் செட் பண்ணணுங்கிறத பற்றின ஏ டு இசட் ஃபுல் தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு மானிட்டைஸ் ஆகாத யூடியூபர்ஸுக்கும் ரொம்ப முக்கியமான இது ஒரு தகவல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காமல் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அலோ எம்பெடிங் அப்படிங்கிற விஷயம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்களோ அல்லது உங்களுடைய வியூவரோ யாராவது ஒருத்தர் வேறு ஏதாவது சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணுறப்போ அங்கே அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அனுமதிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அவங்க வேறு சோசியல் மீடியாலையும் என் வீடியோவை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு அனுமதி கொடுக்குற மாதிரி தான் இந்த அலோ எம்பெடிங். இதை கிளிக் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா என்ன கேட்டால் கிளிக் பண்ண வேண்டாம். அதாவது அந்த அலோ டிக் மார்க் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அந்த வருமான அடிப்படையில் நல்ல இன்கம் இருக்கும். ஸோ எதனால் இதுக்கும் ஏர்னிங்ஸுக்கும் என்ன, இதனால் நம்ம வருமானம் எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த அலோ எம்பெடிங்கை கொடுத்து அப்லோட் பண்ணுறப்போ மற்ற சோசியல் மீடியாவிலேருந்து உங்கள் வீடியோவை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. உங்களுடைய வீடியோவை அதே ஆப்பில் ஆட் இல்லாமல் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் அந்த வருமானம் குறையறதுக்கான ஒரு ரீசன். நீங்கள் அந்த அலோ எம்பெடிங்க அந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறப்போ வேறு இப்போவோ அல்லது ஃப்யூச்சரில் வேறு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸோ ஆடியன்ஸோ யார் வேணாலும் உங்கள் எந்த வீடியோ வேணாலும் எந்த சோசியல் மீடியாவில் வேணாலும் அப்லோட் பண்ணலாம். அப்படி அப்லோட் பண்ணுறப்போ அதை கிளிக் பண்ணுறவங்கள ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டு அப்லோட் பண்ணுறப்போ அவங்கள யூடியூப் ஆப்புக்குள்ளே கொண்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு விஷயம். ரெண்டாவது, உங்கள் வீடியோவுக்கு அந்த ஆடு பிளேஸ்மெண்ட் ஆகும். மானிட்டைஸ் ஆகிட்டிங்கன்னா ஆடு வரும். அதனால் உங்கள் இன்கம் எந்த வகையிலையும் பாதிக்காமல் உங்களுக்கு வர வேண்டிய இன்கம் எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு சேரும். ஸோ இதுதான் இந்த ஆப்ஷனோடைய ஒரு வேலை. இதை நீங்கள் நிறைய பேர் கிளிக் பண்ணி அந்த டிக் மார்க் கொடுத்து அப்லோட் பண்ணுறீங்க. இது இப்போது பெருசாக தெரியாது. ஆனால் மானிட்டைஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதனால் வியூஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே வந்த வருமானம் கம்மியாக இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷனை இப்போலேருந்தே சரியாக யூஸ் பண்ணுங்கள். அந்த அலோ எம்பெடிங் டிக் மார்க்கை தயவு செஞ்சு எடுத்து விட்டுட்டு அப்லோட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும். ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய சின்ன ஃபியூச்சர்ஸு அப்டேட்ஸு பின்னாடி நம்மளை பெரிய லெவலில் பாதிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்ன எது அப்படிங்கிறது அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.